டீச்சர் ட்ரைனிங் வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாராவி நற்செய்தி குழு டிஜிடி அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ மழை இருக்குது, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாடும்போது செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் என்ன இருக்குது, சிலுவையின் நிழல் உண்டு, பாடிடுவோம் துதித்திடுவோம், என்ன கிடைக்கும், பாதைகள் கிடைத்துவிடும். சரியா? ஸோ அதனால் ஆண்டவர் நமக்கு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் முன் குறித்தது இது நாங்கள் எப்படி பண்ணணும் ஏன்னா ஒரு ஆசிரியருங்கிற ஒரு இதுக்கே அந்த ஒரு பெரிய அளவில் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு ஒன்று தெரியும், பல இடங்களில் இன்றைக்கி ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. அதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அதுவும் ஹிந்தி பிள்ளைங்க மத்தியில் ஊழியர்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல உருவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூலமாக இன்னும் பல ஜென்ரேஷன் உருவாயிருவாங்க. சரியா? ஸோ நாங்களும் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் பெரிய அளவில் ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் வி ஆர் ஆர்கனைசர். ஒரு சைடு ட்ரெயினர் இருக்காங்க, இன்னொரு சைடு நீங்கள் இருக்கீங்க. வி ஆர் ஜஸ்ட் அ பிரிட்ஜ், அவ்வளோதான். ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் எங்களுடைய வேலை. சரியா? ஸோ இந்த அருமையான நாளில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு இந்த நாளில் நம்மளை கூட்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் வந்த எங்கள் அம்மாண்டே சொல்லலாம். சின்ன வயசில் 1999 1999 அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க, குட் ஷெப்பர்ட் சர்ச்சுக்கு. ஸோ அந்த டைமில் தான் நாங்களும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வரோம். அப்போது அம்மாவுக்கும் புதுசு, எனக்கும் புதுசு. அப்போ யூத் மீட்டிங் போனாங்கன்னா உடனே அம்மா தான் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்போவும் பாட்டு ஞாபகம் இருக்குது. அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. காட்சி பெற்ற வாலிபனே நீ ஆயத்தமாகிடு, அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீன்ஸ் கிளப் மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் எங்களை இன்வால்வ் பண்ண வச்சாங்க. பெரிய அளவில் ஒன்றும் தெரியலனாலும் ஆபிரகாம் நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கம்மா, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ பல காரியங்களுக்கு எங்களை உருவாக்குவதற்கு ஆரம்ப நாட்களில் அம்மா ஆஸ் வெல் அஸ் ஐயா ஜான் தவக்குமார் ஐயா, ஸோ ரெண்டு பேருக்குமே நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் முன் குறிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக, ஒரு ஹானரரி கெஸ்ட்டாக அம்மா தான் எங்களுக்கு வரணும்னு சொல்லி நான் கேட்டதும் இம்மீடியட்டாக அம்மா நான் வரப்பா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். தேங்க்யூம்மா. ஸோ ரெண்டாவது, இந்த ட்ரைனிங்க்கு யாரை கூப்பிடலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பெஞ்சமின் அண்ணன் அண்டு ஜெயக்குமார் அண்ணன், ஓகேவா? ஸோ இவங்களுடைய ட்ரைனிங் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேருக்கு நேராக பார்த்ததில்ல. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் சிங்கிளாக நின்று ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் அந்தளவுக்கு அவங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது, பேக்கேஜ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் இந்த 4-5 மணி நேரத்தில் நான் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில டீச்சர் என்ன 11லேருந்து 8 மணி வரை எப்படின்னா இருக்குது அப்படிங்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எப்பா ஒவ்வொரு பாட படிப்புகளுக்கு நம்ம 3 வருஷம் கடந்து உட்காந்து படித்து ஸ்கூலில் டீச்சர் ஆகிறோம், காலேஜில் டீச்சர் ஆகிறோம். ஆனால் ஒரு 8 ஹவர்ஸ் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்க அது கூட சொல்கிறாங்க 8 மணி நேரம் கூட காணாது. பட் அந்த டைமில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அருமையான பெஞ்சமின் அண்ணன் இந்த நாளுக்காக எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் கூப்பிட்டதும் பெஞ்சமின் அண்ணன். அதே மாதிரி இது அவங்க சொந்தக்காரங்க தான், மச்சான் தான். அவங்க பேர் ஜெயக்குமார் அண்ணன். சரியா? ஸோ அவங்க 2 பேரும் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கரம் தட்டி வரவேற்றிடலாம். ஸோ பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் செலவு அப்படின்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் ட்ராவலிங் கொடுத்தாலே போதும், நாங்கள் உங்களுக்கு சூப்பராக நடத்திட்டு போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி பண ஆசை அப்படின்னு சொல்கிறத விட, பணத்து மேலே ஒரு இது இருக்கிறத விட ஊழியந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆவலாக இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த நாள் உங்களுக்கு எங்களுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த நாளின் ஆரம்ப ஜெபத்திற்காக நம்மளுடைய ஹானரரி கெஸ்ட்டு திருமதி ஸ்டெல்லா தவக்குமார் அம்மாவை முன்னாடி ஒரு ஆரம்ப ஜெபத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்து இந்த நாளை துவக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
நிச்சயமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான பிள்ளைகள் சுவாமி அப்பா அருமையான ஒரு முயற்சியை ஆண்டவரே எடுத்திருக்கிறார்கள் சுவாமி. நீர் அறிவீர் சுவாமி அப்பா. இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் சுவாமி நாங்கள் பார்த்தோம். எவ்வளோ பிள்ளைகள் அப்பா அப்பா உம்மை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒரு தரிசனத்தோடு இந்த இடத்துல இந்த கூட்டத்தை அப்பா அவங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சுவாமி. அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காகவும் ட்ரெயினர்ஸ்க்காகவும் ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே நீர் எங்களுடைய மத்தியிலே வாங்க சுவாமி. முதலாவது நீர் வந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் வழிநடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அந்த பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே வந்த ஆண்டவரே ஒருவரும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் ஆண்டவரே ஒரு கனமான ஒரு ஊழியம் ஆண்டவரே. அந்த கனத்தோடு ஆண்டவரே மனதில் ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது ஆண்டவரே அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆண்டவரே உம்மை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்னாலே பயிற்றுவிக்கப்பட்ட ஆண்டவரே இவர்கள் அப்பா அட்லீஸ்ட் ஆண்டவரே ஒரு பிள்ளையாவது ஆண்டவரே அவர்கள் அந்த உம்முடைய ராஜ்யத்திற்குள் வழி நடத்த நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் ஆண்டவரே நேர்த்தியும் நேர்மையமாக உண்மையமாக நாங்கள் செய்ய ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா தேவரீர் ஆண்டவரே ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களை விட்டு அப்பா வீணாய் செல்லாதபடி ஆண்டவரே அது அப்பா எங்கள் மனதிலே நாங்கள் விதைத்து சுவாமி நல்ல பலன்களை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பற்றி அறியத்தக்கதாக நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்ற நேரத்தில் இந்த இடத்திலே கொண்டு வந்த ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தாராவி காஸ்பல் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் அதிகமாக ஆண்டவரே எப்படியாப்பட்ட ஊழியத்தில் அவங்க வாஞ்சியோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்திலே வந்து எங்களை நீ வழி நடத்தும் காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க. வெனத்தும் இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென். ஸோ இந்த நாளை ஆண்டவர் நமக்கு காண செய்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு பாடல் நன்றியால் துதிப்பாடு பாடி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஓகேவா? ரெடி? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளாதே என்றும் பாடு. இந்த பக்கம் வந்துடும். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதில் எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை
எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த உலகத்தில் மாறாத ஒரு அன்பு எந்த அன்பு? இயேசுவின் அன்பு. ஓகே, ஸோ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் நம்மளோட ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஏதாவது இருக்கும். ஆனால் இயேசுவானவர் மட்டும்தான் நமக்கு மேலே ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. நம்ம மேலே அவ்வளோ பிரியம் இருந்ததுனால தம்மை தானே ஏக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்கு ரட்சிப்பு தந்தார். ஓகே, இன்றைக்கும் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இது யாரெல்லாம் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமென். ஸோ இது நாங்கள் எழுதின பாட்டு, ஹிந்தியில் இருந்துச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணோம். இயேசுவின் அன்பு தூய்மையானது. ஏன்னா நம்மளுடைய தேவன் மட்டுமே பரிசுத்தராக இருக்கிறாங்க, வேறு நம்மளையும் பரிசுத்தமாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் சாங் படிக்கிறோம். சின்ன சாங் தான், நாங்கள் சண்டே கிளாஸ்க்குன்னு எழுதின சாங். ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. ஆடி பாடிடுவோம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. நம் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவன் தந்தார். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் முன்ன வாங்க, கர்த்தால ஆட்கள் வராங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க. நம் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவனை தந்தாரே. நம் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவனை தந்தாரே. ஆடி பாடிடுவோம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. ஆடி பாடிடுவோம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, 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 ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஸோ இப்போ அடுத்தது நம்ம செஷன் ஆரம்பிக்க போகிறோம், ஓகேவா? இப்போது பெஞ்சமின் அண்ணன் அண்டு ஜெயக்குமார் அண்ணன் ரெண்டு பேரும் முன்பாக அழைக்கிறேன். அண்ணன் வந்து பெஞ்சமின், அவங்களுடைய மினிஸ்ட்ரி பேர் வந்து மிராக்கிள் ஜாய் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தூத்துக்குடி. ரெண்டாவது பக்கத்தில் ஜெயக்குமார் அண்ணன் இருக்காங்க, ஹெவன்லி கிட்ஸ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. ஸோ ரெண்டு பேருமே அவங்க வந்து
தூத்துக்குடி பகுதி தான். அந்த இடத்துல அவங்க வந்து மையமாக வைத்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சரியா? ஸோ இந்த அருமையான நாளில் நிச்சயமாகவே நம்ம மத்தியில் வந்திருக்குது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்காக. ஸோ இனிமேல் மீதி உள்ள டைம் ஃபுல்லாக நம்ம அவங்க கையில் கொடுக்குறோம். லஞ்ச் டைம் வரைக்கும் ஒரு பிரேக்கும் கிடையாது, ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் பிரேக் கொடுத்துட்டோம். ஸோ இன்னொரு லஞ்ச் டைம் வரைக்கும். சரியா? ஸோ அண்ணன் என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ எல்லாம் கேர்ஃபுல்லாக கேட்போம். உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த வெல்கம் கிட்டில் நோட் பேட் இருக்குது, பென் இருக்குது. ஏன்னா எவ்வளோ நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டு நோட் பண்ணணுமோ பண்ணி வச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். சரியா? அதனால் முடிஞ்சுன்னா எல்லாமே நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எதுவுமே அப்படி வைக்க வேண்டாம். ரெடியா? ஓகே, ஒன் செகண்ட் அவங்களை கிளாப் பண்ணி வர தெரியலாமா? வெல்கம் பெஞ்சமின் அண்ணன் அண்ட் ஜெயக்குமார் அண்ணன். தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரைட், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு வழக்கமாக கேட்பாங்க. நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா ஆமாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியுது இவ்வளோ. ஆமாம், அதனால் நம்ம நேராக நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். நான் எடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போகாமல் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கேமோடு கூட நம்ம போகலான்னு இருக்கிறேன். அண்ணன் உங்களுக்கு ஏற்கனவே எங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க, அதனால் திருப்பி உங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் 8 வயசில் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? எத்தனை வயசில்? ஆமாம், 13 வயசுலேயே ஏசப்பா என்னை ஊழியத்துக்கு என்னை அழைத்தாங்க. அதனால் ஊழியத்துக்காக என்னை 13 வயசுலேயே நான் அர்ப்பணித்தேன். கடந்த 24 ஆண்டுகளாக முழு நேரமாக சிறுவர் ஊழியம் செஞ்சுட்டு வரேன். 2 பேர் சொன்னாங்க, நன்றி. சில சிறுவர் ஊழியம் முழு நேரமாக செய்வது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல இல்லை. 24 ஆண்டுகளாக முழு நேரமாக இது மட்டும்தான் எங்கள் ஊழியமே. சிறு பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர் மத்தியிலும் இந்தியா முழு பல இடங்களில் போய் ஊழியம் செஞ்சுட்ருக்கோம். இந்த நாளில் உங்களோட கூட இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்பான மனைவி இருக்காங்க, ஊழியத்துக்கு தெம்பாக 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் 7th படிக்கிறான், ஒருத்தன் 4th படிக்கிறான். இவங்களுடைய அக்காவை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கேன். அவங்களுடைய கூட பிறந்த தங்க அக்காவை நான் மேரேஜ் பண்ணிக்கேன். ஸோ மாமா மச்சிங்க தான் 2 பேரும். அவருக்கும் ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அவரும் தனியாக மினிஸ்டர் பண்ணுறாங்க, நான் தனியாக மினிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அநேக இடங்களில் 2 பேர் சேர்ந்து அதிக நேரம் பண்ணுறது உண்டு. ஓகே, இன்றைக்கி உங்களோட கூட இருப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியோட நம்ம ஆரம்பிச்சுலாம் நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து செய்யணும். சொல்லுங்கள். நீங்கள் செய்கிறது இல்லைக்கா, நான் செய்கிறத செய்யணும். அதுக்கு தான் அங்கேருந்து வந்திருக்கேன். நீங்கள் செய்கிறதுக்கு நான் எதுக்கு செய்யணும்? ஆமாம், நான் செய்கிறத செய்யணும், பார்த்து செய்யணும். சொல்லுங்கள். நீங்க செய்யறது இல்லக்கா. ஐயோ, நீங்க செய்யறதுன்னு சொல்றீங்க. ஓ, நீங்க செய்யறதுல எப்படினாலும் செக் வைப்பேன். ரைட், சும்மா இதாக கம்ப்ளீட்டாக சொன்னேன். ஓகே, இப்போ நான் செய்யறதை நீங்க பார்த்து செய்யுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை சரியா செய்யணும். நான் செய்யறத பார்த்து செய்யணும், சொல்றத சரியா செய்யணும். புரிஞ்சு போச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? இப்போ கூட்டு வாங்கக்கா, படியேறி கீழே பேர் போகுது. புரிஞ்சு போச்சா? அப்படியே புரிஞ்சு போச்சா? புரிஞ்சுக்கா? புரிஞ்சுட்டு என்ன? ஓகே, ரைட். கை வைங்க. நான் செய்கிறத பார்த்து செய்யுங்க, நான் சொல்கிறத சரியாக செய்யுங்க. திரும்ப சொல்கிறேன், அப்புறம் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களோட சண்டைக்கு வரக்கூடாது. திரும்ப தெளிவாக கவனிச்சுங்க. நான் செய்கிறத பார்த்து செய்யுங்க, நான் சொல்கிறத சரியாக செய்யுங்க. தம்பு மட்டும், ஒன்லி தம்ப். கையை மடைக்கோங்க, கைடு வைங்க. கொஞ்சம் மேலே தூக்குங்க, இன்னும் கொஞ்சம் மேலே. கைடு பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு கிளாப் பண்ணுங்க. திருப்பி கொண்டாங்க, இப்படி வைங்க, இப்படி பண்ணுங்க. மலையில் கூட காக்கா பாருங்க. சரி, ரைட். கைடு வைங்க. ரைட். இப்போ இடது கை இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட், அதை கீழே போட்டுருங்க. வலது கை மேலே, ரைட் ஹேண்ட் மேலே. நான் சாப்பிட்ற கைக்கு இப்போ தான் கை மாறுது. ஆமாம், சின்ன பிள்ளைங்க தான் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் தான். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். கை அப்படியே திருப்பிக்கோங்க, கை இப்படி வைங்க. மெதுவாக அப்படியே கையை மடைக்கு அப்படியே கணத்து பக்கத்தில் பண்ணுவாங்க. அப்படியே மெதுவாக பண்ணுவாங்க. அப்படியே மெதுவாக அப்படியே கணத்து பக்கத்தில் வாங்க. அப்படியே கணத்தை பிடிங்க, மெதுவாட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேக மாட்டுங்க. நல்லா கணத்தை பிடிச்சி வாங்க மாட்டுங்க. நல்லா வேக மாட்டுங்க. நல்லா வேக மாட்டேங்க. நல்லா கணத்தை பிடிச்சி வாங்க மாட்டுங்க. நல்லா வேக மாட்டுங்க. ஒரு 4 பேர் தவிர மற்ற எல்லாரும் அவுட்டு. உங்க ஊர்ல கண்ணன் எங்கேயா இருக்கு? நான் அப்போதே சொன்னேன், என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. தெளிவா 10 தடவை சொன்னேன். அப்படித்தானாங்கம்மா? அம்மா சாட்சியா இருக்காங்க. நான் செய்யறத பார்த்து செய்யணும், நான் என்ன சொல்றேனோ அதை சரியா செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, பார்த்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதையும் கேட்கறது. ஸோ இந்த பிள்ளைகளுக்கு நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம வந்து பேரண்ட்ஸ், சினிமா நடிகர்களையோ விளையாட்டு வீரர்களையோ மற்றவர்களை நீங்கள் பார்த்து வாழாதீங்க. ஆண்டவர் சொல்கிறத, பேரண்ட்ஸ் சொல்கிறத, டீச்சர் சொல்கிறத கேட்டு வாழுங்க அப்படிங்கிறத நம்ம அழகாக இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக
நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் நான் இப்போ ட்ரைனிங்காக இருக்கிறதுனால இதவே கொஞ்சம் நான் ட்விஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரைட், எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாமே நல்லா ட்ரெயின்டான ஆட்கள் தான். ஆனாலும் கண்ணத்து பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி இங்கே வச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வச்சுட்டீங்க. ஏன்னா நான் செய்கிற ஒரு தவறு உங்கள் அத்தனை பேரையும், அப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறை நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, சமுதாயத்தையே போயிடும். ஸோ அதனால நம்ம சரியானதை நாம் செய்யணும். முன்னாடி நிற்கிற நம்ம மாடலா இருக்கணும். முதல்ல என்னையே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குற இயேசுவை பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிறதான் இது மூலமா நம்ம சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, அதே மாதிரி இன்னொரு காரியமும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள என்னன்னா, அந்த அக்கா நல்லா பாட்டு பாடுறாங்க, அந்த அக்கா மாதிரியே பாட்டு பாடணும். அவங்க நல்ல கதை சொல்றாங்க, அவங்கள மாதிரியே கதை சொல்லணும். நீங்க வாழ்க்கையில தோத்து போவீங்க, ஊழியத்தில் தோத்து போவீங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொன்னவங்களை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஸோ அதனால யாரோ ஒருத்தவங்க மாதிரி இருக்க வேண்டாம். நமக்கு என்ன தெரியுமோ அது பெஸ்டா செய்யுங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அந்த ஊழியத்தை நம்ம சிறப்பாக செய்யணும்னா அவர் சத்தம் கேட்டால் அவருடைய சித்தம் செஞ்சிடலாம். அவன் தினமும் அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவருடைய சித்தத்தை செய்வோம். அந்த தேவனுடைய உன்னதமான ஒரு ஊழியம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் ஒரு 3 காரியம் மட்டும் நான் உங்களோட கூட நான் பேசிட்டு நம்ம அதுக்கப்புறம் பயிற்சிக்கு நேராக நம்ம போக போகிறோம். ஏன்னா நான் இத்தனை வருஷம் ஊழிய அனுபவத்தை நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஊழியம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். ஆனால் ஏன் செய்யணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம செய்யலாட்ட என்ன நடக்கும், அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ அதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த காரியத்தை நம்ம போக போகிறோம். ஒரு 3 விதமான ஆர்எப் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். RRR. இங்கே பேசப்படுகிற காரியங்கள், இங்கே சொல்லிக் கொடுக்குற ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம சொன்ன ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா உடனே எழுதிருங்க பக்கத்தில், அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அங்கே சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட், முதலாவது ஒரு ஆர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஸ்க். சிறுவர் ஊழியத்தில் சாதாரணமாக இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சாதாரணமான ஊழியமா நினைக்கிறாங்க. இது சாதாரண ஊழியம் அல்ல, அசாதாரணமான ஊழியம். இது அற்பமான ஊழியம் அல்ல, இது அற்புதமான ஊழியம். இது அஸ்திபாரமான ஊழியம். ஒரு சிறு ஊழியத்தை தான் ஒரு சபையை என்ன செய்யுது, உருவாக்கப்படுகிறது. நான் 9th படிக்கும்போது 9 இடத்துல சண்டே ஸ்கூல் நடத்தினேன். 70ல இருந்து 120 பிள்ளைங்க வரைக்கும் வருவாங்க. கிட்டத்தட்ட 23-24 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு நடத்திட்டு திரும்பி சைக்கிள்லேயே வரணும். இன்னைக்கு நான் சாட்சியாக அவங்க முன்னாடி சொல்ல முடியும், நான் எந்தெந்த கிராமத்தெல்லாம் சண்டே ஸ்கூல் நடத்தினேனோ அங்கெல்லாம் இப்போ திருச்சபை இருக்குது இல்லைங்களா? ஓகே, அதனால ஒரு பெரிய பலன் உள்ள ஒரு ஊழியம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு சொல்லிட்டோம்னு சொன்னா, இயேசுவை கொடுத்துட்டோம்னு சொன்னா 3 தலைமுறைக்கு ஊழியம் செய்யணும். ஆமா, நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு இயேசுவை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா 3 தலைமுறைக்கு நம்ம ஊழியம் செஞ்சு முடிக்கிறோம். இஸ்லாம் சொல்லணுமா, உங்களுக்கு தெளிவுபடுத்தணுமா? புரியுதா நான் சொல்றது? இவனுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசு ஏத்துக்கிட்டாங்கன்னா இவங்க யாராவே வளருவாங்க, கிறிஸ்துடைய பிள்ளைகளாக வருவாங்க. இவங்க யாரை திருமணம் பண்ணுவாங்க, உங்களுக்கு யாரு பிள்ளை, அவங்க குழந்தை பிறகும். அப்படி ஒரு 3 இவங்க இருக்கிறக்குள்ள ஒரு 3 தலைமுறை 45 செஞ்சுருவாங்க. பார்த்துருவாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அப்ப இந்த ஒரு பிள்ளைக்கு நம்ம ஊழியம் செய்யல, 3 தலைமுறைக்கு ஊழியம் செய்யறோம். ஸோ அதனால கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா அதை ரஸ்க் மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட பாருங்களேன், எத்தனை பேர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கிறது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஆமா, நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் பாக்கியவான்கள். நாங்க அதெல்லாம் வரப்ப பேசிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலைமையிலையும் வராங்க அப்படின்னா உங்களை கொண்டு இந்த பாம்பே பட்டணத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை சாதாரணமா விட போறது இல்லை.
நம்ம வாழ்க்கையில அநேக சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். என்றெல்லாம் ஒரு நாள் 1 to 1 அந்த கைப்பிரதி ஊழியம் செய்வதற்காக போனேன். ஒரு பிரதர்கிட்ட பார்த்து பேசும்போது இயேசுவை பத்தி சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, நான் உங்களை இயேசுவை ஏத்துக்கிட்டா கஷ்டம்லாம் போயிருமா, என் வியாதிலாம் மாறிடுமா அப்படின்னாரு. கஷ்டம் வருமே அப்படின்னேன், வியாதி நிறைய வரும் அப்படின்னேன், பிரச்சனை வரும் உங்களுக்கு அப்படின்னேன். என்னடா எல்லாரும் இயேசுவை சொல்றாங்க, எல்லாம் மாறும் சொல்லுவாங்க, நீங்க வரும் சொல்ற, என்னைய அவசியம் அப்படிங்கிறாரு. எல்லாம் வரும், அதெல்லாம் தப்பிக்கொள்ள ஒரு போக்கை உண்டாக்க தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதை சகிக்கக்கூடிய பலனாய் ஆண்டவர் இருப்பார். அதைத்தான் அவங்கள்ட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் அதை மாற்றி சொல்றாரு, இயேசு வந்து மாறிடும், வருவாங்க, மாறாது, அப்ப இயேசு இல்லைன்ட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்ற இதை நம்ம சரியா என்ன செய்யணும், சொல்லணும். அப்ப சிறுவர் ஊழியத்துல நீங்க எல்லாரும் செஞ்சிடலாம், வாங்க வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை. எல்லாரும் செய்ய முடியும், ஆனாலும் சின்ன சின்ன என்ன செய்யும், ரிஸ்க் இருக்கும். அதெல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. ஊழியத்தை நம்ம பெரிய அறுவடையை நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரியா? நம்ம நேரம் குறைவா இருக்கு, நிறைய காரியங்கள் பேசலாம், ஆனாலும் நேரம் குறைவா இருக்கலாம், கொஞ்சம் வேகமா நான் போய்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 40 சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். நாங்களே ரெடி பண்ணி வச்சுக்க ஒரு 40 சப்ஜெக்ட். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட கவர் பண்ணுவோம்னான்னு தெரியல. ஏன்னா நாங்க பிபிடிலாம் போடாமையே ஓரலாவே பேசிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா பிபிடி போட்டா ஒரு பிபிடிக்கு ஒரு நாள் ஆயிரும் இல்லையா? அவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்குனதா சிறுவர் ஊழியம். ஓகேவா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா என்னெல்லாம் தேவையோ எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் வேகமா நான் உங்களுக்கு கவர் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். அதனால இப்போ இந்த ரிஸ்க்ல பாத்தீங்கன்னா, இயேசு கிட்ட சின்ன பிள்ளைங்களை அழைத்து வந்தாங்க இல்லையா, அவங்கள சீசர்ல என்ன பண்ணாங்க, அதனாங்க இயேசு கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதனாலும் அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், மீறி நம்ம காரியத்தை செய்யும் பொழுது பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம பணத்தை செலவு பண்ணிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும், நம்முடைய திறமைகளை என்ன செய்யணும், செலவு பண்ணணும். ஆமா, இந்த சிறுவர் ஊழியத்துல நம்முடைய நேரம், பணம், உழைப்பு, இதை 3 நம்ம செலவழிக்கணும். போன உடனே சண்டே ஸ்கூல்ல என்ன செய்ய முடியாது, நடந்துட முடியாது. இங்க வந்த உடனே நாங்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடல. இதுக்கு பல நாட்கள் பிரயாசப்பட்டு பல காரியங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அதுக்கெல்லாம் ஆயத்தம் வேலைகள் செய்யணும். பணத்தை செலவு பண்றோம், நேரத்தை செலவு பண்றோம், எங்களுடைய உழைப்பெல்லாம் கொடுக்குறோம். ஸோ இதே போல நம்மளுடைய ரிஸ்க் எடுத்த காரியங்களை செய்யும் பொழுது ஒரு பலனை பிடிக்கும். ஒரு சாப்பாடு வந்து டக்கு நமக்கு என்ன செஞ்சிருதுல, உணவு வந்துடுது இல்லை, அது கடையில இருந்து வாங்கணும், அதை அறுவடை செய்யணும், அதை விதைக்கணும், அதை அறுக்கணும், அதை கழுவணும், அதை வெட்டணும், அதுக்கு போட வேண்டியதெல்லாம் போடணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு நமக்கு என்ன செய்யுது, வருது. அதே மாதிரி சிறுவர் ஊழியம் போனோன்னு டப்புன்னு அப்படி சாதிச்சுட்டு வந்துட முடியாது. அதுக்கான காரியங்களை நம்ம செய்யணும். அதை தவறும் பொழுது இதையும் தவறிவிடும், அறுவடையை தவறிவிடும். பலன் நம்ம சரியான ஒரு பலனை ஊழியத்தை செஞ்சிட முடியாது. சரிங்களா? ஓகே. அதனால ரிஸ்க் நம்ம வாழ்க்கையில் தேவையான ஒன்று, அது சந்திக்க தான் வேணும். அதை பத்தி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு வேளை சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்கள் உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க, இந்த அக்காவுக்கு பாட்டை பிடிக்க தெரியல, இந்த அக்கா கதையே தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், எந்த இடத்துல வெட்கப்பட்ட பிள்ளைங்களோ, எந்த பிள்ளை உங்களுக்கு கதை சொல்ல தெரியல, பாட்டு பிடிக்க தெரியல, நீங்களாம் வேற யார் டீச்சர் வர சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்க நம்மளை பார்த்து பேசியிருப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன், அதே பிள்ளைங்க அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் கதை சொல்லுங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டு நடத்துங்கக்கான்னு அதே பிள்ளைகள் முன்னாடி கத்தவங்களை தலைநிமிர பண்ணுவார். நம்புறீங்களா? ஆமா. ஏன்னா நீங்க இந்த ரிஸ்க் என்ன செய்றீங்க, சகிக்கிறீங்க. சகிக்க மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்ல கொடுப்பாரு ஆண்டவர் அதிகமாய். ஆனால் உங்களுக்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு தேவனுக்கு கிடைத்த காரியத்திலிருந்து கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே. அடுத்து 2வது ஒரு உங்களோட நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இது என்னங்க, ரிவார்டு. இந்த ரிஸ்க் நீங்க சகிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது ரிவார்டு. ஆனா சிறுவர் ஊழியத்துல எல்லாரும் அவார்டு கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, நம்மளை 4 பேர் பாராட்டணும் அப்படின்னு. இது வரைக்கும் யாரும் பாராட்டுறது இல்லை. நானும் எல்லோரும் பள்ளி பார்த்துட்டேன். சிறுவர் ஊழியத்தில் எழுதி மாட்டாங்க யாரும், நீங்க நல்லா பண்ணீங்கன்னு அப்படி சொல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்பதான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். நம்ம அவார்டுக்காக ஊழிஞ்சிற ஆள் இல்லை, ரிவார்டுக்காக ஊழிஞ்சிறவங்க இல்லையா? சிறுவர் ஊழியத்துல நாங்க நிறைய இடங்கள்ல ஊழியங்களுக்கு போறோம். நாங்க எங்கேயும் எதிர்பார்த்ததுல இத்தனை வருஷம் போறோம், எங்கேயுமே யாரு கேட்டாலும், அண்ணன் மட்டும் இல்லை, அண்ணன் தான் என்கிட்ட கேட்டாங்க, என்ன பிரதர் செய்யணும், எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், லாங் டிராப்ல வர்றதுனால டீயை மட்டும் பார்த்துக்குங்க, எதையும் எதிர்பார்க்காம இத்தனை வருஷமும் அவரை மட்டுமே நோக்கி பார்த்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களை இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு.
ஏன்னா பிரைஸ்லா, ஏன்னா எனக்கு பலன் இங்க இல்லை அங்க இருக்குது. எனக்கு தேவை ஆத்துமாக்கள். அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாலே போதும், வந்திருக்கிறவங்க ஊழி செஞ்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் ஒரு எங்க இருக்கு. சரிங்களா? ஓகே, அந்த அதை நோக்கி நீங்களும் போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. ஏதோ இந்த உலகத்தில் சர்ச்சில் சொல்லிட்டாங்க, ஐயா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, அண்ணன் டைரக்டர் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு காரியம் இல்லை வீட்டில் படிச்சு சும்மா உட்காந்துருக்கேன், சிறுவர் ஊழியமாவது செய்வோம் அப்படின்னு ஏதோ ஒரு இதுக்காக நீங்க வரல. ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்க மூலமா ஒரு பெரிய ராஜ்யமே கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஆண்டவர் அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். சரியா? அதனால ரிவார்டை நோக்கி போங்க, அவார்டை நோக்கி பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்கான வெகுமதிகளை ஆண்டவர் ஏராளமாய் வச்சிருக்கிறார். ஏன்னா சிறுவர் ஊழியத்துல நான் ஆசிரியரை குறித்து நான் பேசும்போது சொல்லுவேன். இன்னைக்கு அந்த ஞாபகம் வர மாதிரி உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சிறு பிள்ளைக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவித்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் வந்து 8 வயசுல ஏத்துக்கிட்டேன், ஏசப்பாவை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். எனக்குடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் எனக்கு கிளாஸ்ல ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் அவங்க தான். 3rd A போனா 3rd A வருவாங்க, 4th E போனா 4th Eக்கு வருவாங்க. அப்படி 6th வரைக்கும் அதே டீச்சர் தான் படிச்சேன். என் நிலைமை யோசித்து பாருங்க. எதையாவது எவ்வளவு அடிச்சு விட்டானா திருப்பி அடிக்க கை ஓங்க வரும். அந்த டீச்சர் நினைப்பேன், பெஞ்சமின் நீ ஏமா அடிச்ச அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க. அது கேட்கறதுல செத்து போயிடும். நம்ம அதுக்காக என்ன செய்யறது இல்ல, எவனையும் அடிக்கிறது இல்லை, பேசுறது அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது. அப்படியே ஆண்டவரை அந்த வளர்க்க ஆரம்பிச்சோம். அந்த தேவனுடைய அன்பு, அந்த ஆசிரியருடைய அன்பு எனக்குள்ள இருந்தது. அவங்க கடைசியா அவங்க இப்ப எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க கடைசியான நேரத்துல இருக்கும்போது இந்த தோல்லாம் சுருங்கி போய் வயது முதிர்ந்த நிலைமையில அவங்க இருக்கும்போது அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள பார்த்து நான் கேட்டேன், டீச்சர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னது உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. எனக்கிட்ட டீச்சர் அவங்க உன் பேர் என்ன அப்படிலாம் கேட்கல. ஏன்னா அவங்கள கனப்படுத்த தெரிஞ்சவங்க, அன்புக்கு நம்ம சிறு ஊழியர்களை அப்படிதான் கூப்பிடணும். நாங்கள் இந்த ப்ரீகேஜி எல்கேஜி பிள்ளைங்க முன்னாடி வந்தால் கூட உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க அப்படிதான் நாங்க கேட்போம். இல்ல என்ன படிக்க போல சொல்ல முடியாது போ அப்படின்ட்டு போயிடுவான் அவன். நம்ம வாங்கன்னு சொன்னாதான் அவன் வாங்கணும். ஏடா வாடா அப்படின்னா போடா அப்படின்ட்டு அவன். எங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாதான் என்னங்க அப்படின்னு அவன் கேட்பான், என்ன மாமான்னு கேட்பான் இல்லையா? ஸோ பிள்ளைங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏன் அப்படிங்கிறது நான் அடுத்த வசனத்து ஆதாரத்தோட சொல்றேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த டீச்சர் நம்ம பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, பேர் சொன்ன உடனே என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி எல்லா காரியங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அந்த டீச்சர்கிட்ட எனக்கு காரணம் சொல்லிட்டு இன்னுமே என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, என்ன பெஞ்சமின் இப்படி சொல்றீங்க, உங்களுக்காக நான் இன்னைக்கும் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சும்மா சொல்லாங்க டீச்சர், நம்ம இப்படி பேசி பழகிட்டோம் சிறுகுலத்தில் இருக்கனால. சும்மா சொல்லாங்க டீச்சர், என்னை பார்த்தோன்னே இன்னைக்கு தான் ஜோம் பண்ண, சும்மா சொல்லாங்க அப்படின்னு. இல்லை பெஞ்சமின், தினமும் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து அந்த பைபிள்ல கடைசி பகுதியில அந்த அட்டை பகுதியில் ஒரு வெள்ளை பேப்பர் எழுதியிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேர்கள் எழுதியிருந்தாங்க. அதுல 2வது பேர் என் பேரா இருந்துச்சு. தினமும் இந்த பேர் மேல கை வைத்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய கரிசனை, அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு பல லட்சங்களுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்திட்டு வராரு. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பெஞ்சமினை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டனால பல லட்சங்கள் இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்துகிட்டு இருக்குன்னா, உங்களை நம்பி உங்க கையில கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரை மாற்ற முடியுமா முடியாதா? பெரிய காரியங்களை செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அந்த ஒரு தரிசனத்தோடு கூட அந்த ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்துல நம்ம போய் என்ன கொண்டு போந்த, நீ என்ன படிச்சிருக்க, என்ன சம்பாரிச்சிருக்க ஆண்டு கேட்க போல, நீ எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணிருக்கன்னா, நம்ம 10 பிள்ளைங்களை ஆதாயம் பண்ணுதுன்னா போதும். அந்த 10 100ஆய் மாறிடும், அந்த 100 1000ஆய் மாறிடும், 1000 லட்சமாய் மாறிடும், லட்சம் கோடியாய் மாறிடும். இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமா மாறும். அதனால உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த 10 பிள்ளைகளுக்கு பாரத்தோடும் தரிசனத்தோடும் நீங்க உண்மையாய் ஊழியம் செஞ்சிட்டாலே போதும், பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? கடைசியா ஒண்ணு வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து ஒரு ரன். 3வது வந்து ரன். சிறுவர் ஊழியத்துல வேகமாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல இந்த சிறுவர் ஊழியத்தை தொடங்கி விட்டது யாருன்னு தெரியுங்களா? முதல் சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிச்சது யாருன்னு தெரியுமா? சண்டே ஸ்கூலுக்கா? சிறுவர் ஊழியம் கேட்க
எல்லாத்துக்குமே முன் உதாரணம் நம்ம தகப்பன் தான். இயேசு தான் முதல்ல என்ன செய்தாரு? சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு விட்டார். இன்னைக்கு அந்நாளிலிருந்து இன்ன வரைக்கும் என்ன செய்யுது? ஊழியம் நடக்குது. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம அதிகமாய் துரிதமாய் ஓட வேண்டி இருக்குது. ஓட வேண்டிய விதத்துல ஓட வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னா சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்துல குழந்தைய 2 வயசு குழந்தை பிறந்தன ஆண் பிள்ளைகள்லாம் கொன்னாங்க. எங்க? ஆஸ்பத்திரியா? எகிப்து தேசத்துல ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? கொன்னாங்க. அதுல ஒரு தாய் என்ன பண்ணாங்க? குழந்தையை கொண்டு போய் ஞானல் பெட்டி செய்து, போர்ச்சேவகர்கள் எல்லாம் அவ்வளவு துரிதமா இருக்காங்க. எங்கேயாவது ஒரு சத்தம் கட்ட போட்டு தள்ளிடலான்னு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாய் அவ்வளவு எளிதானது இல்ல. இவ்வளவு எதுக்கு நார் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா? அதை கொண்டு வந்து அதை செஞ்சு அதை வெட்டி அது டஸ்ட் எல்லாம் கொண்டு போய் யாருக்கு தெரியாம போட்டு, அதான் ரிஸ்க். அவங்க சாதாரண செய்யல, வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அத்தனை பேர் கண்ணுக்கு மறைச்சி அதெல்லாம் சேகரித்து அதை கரெக்டா செய்யணும். அது எதுலதான் செஞ்சாங்க? நாணல் பெட்டி தான் செஞ்சாங்க. என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நான் தங்கத்துல செய்யறேன் அப்படின்னு சொல்லி தங்கத்துல செஞ்சிருந்தா இவங்க கிட்ட காப்பாத்தி தண்ணியில விட்டுருப்பாரு. இல்ல எங்க வீட்டுல பேப்பர் நிறைய இருக்கு, சிம்பிளா செய்வோம், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ரிஸ்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க நியூஸ் பேப்பர் எல்லாம் பிறக்கி எடுத்து செஞ்சிருந்தாலும் கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? நாணல் பெட்டியை செய்ய வேண்டிய விதத்தில் அந்த தாயார் செய்து அந்த குழந்தையை அங்க வைத்ததுனால இஸ்ரவேலுக்கு ஒரு சிறந்த தலைவன் உருவானான். அப்ப சண்டே ஸ்கூல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விதத்தில், செய்ய வேண்டிய முறைமையில் நீங்கள் சரியாய் செய்வீர்களானால் உங்கள் மூலமாய் நான் சொன்னது போல பெரிய பெரிய தலைவர்கள் உருவாவார்கள். நான் இந்த அக்கா மூலமா ரட்சிக்கப்பட்டேன், இந்த அண்ணன் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன், இவங்க மட்டும் இயேசுவை சொல்லானே வாழ்க்கையை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களும் சொல்ல வேணாமா? முடியுமா? முடியும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். ரைட். அப்போ அந்த நாணல் பெட்டிக்கு வெளியே அநேக பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள் இருக்கின்ற மோசே பாதுகாக்கப்பட்டார். அதற்கு அவங்க வேகமாய் துரிதமாய் செய்யணும், கொஞ்சம் கூட அவங்க அசந்திரப்படாது. அதே மாதிரி இந்த உலகத்துல பிசாசானவன் அநேக பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறான். அதன் மத்தியில இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னா தாமதமா என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அசால்ட்டா இல்ல, வேகமாய் துரிதமாய் நம்ம செய்ய வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஏன்னா ஒரு வினாடிக்கு 669 பிள்ளைகள் உலகத்துல பிறகுறாங்களாம் ஒரு வினாடி. ஆனா ஒரு ஊழியர் உருவாகுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஒரு சர்வே பண்ணோம். சிறுவர் ஊழியர்கள்லாம் கேதர் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி முழு நேரமாய் சபை சாராது, ஸ்தாபனம் சாராது, தனிப்பட்ட முறையில முழு நேரமா எங்களை போல் யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்தா 14 பேர் வந்தாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? நான் ஊழியம் செய்யறதுக்கு அது இல்லை. ஸோ இந்த இந்திய தேசத்துல ஒரு கணக்கெடுத்தும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1/3 சிறுவர்கள் தான், மாணவர்கள் சொல்லுவாங்க. ப்ரீகேஜ்ல இருந்து பிஹெச் படிக்கிறவங்க கிட்டத்தட்ட 67% மாணவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 67%. இந்த மீதி இருக்கிறது நான் கொஞ்சம் கணக்குல வீக்கு தான் சொல்லிருங்க, 33% இல்லையா? இந்த 33% மாணவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 33% மாணவர்களுக்கு விசேஷ கூட்டங்கள், கன்வென்ஷன்கள், உபவாச ஜபங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வேத பாடம் அப்படின்னு நிறைய இருக்குது. நான் அதையுமே நான் குறையா சொல்லல. நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 33% மாணவருக்கு அவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 33 பேர் சதவீதத்துக்கு அத்தனை பேர் அந்த தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா 67% என்னையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம மேல அவருக்கு அவர்ல நம்பிக்கை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நீங்க வந்திருக்க எல்லாரும் சாதாரணமான ஆட்கள் இல்ல. கர்த்தர் உங்களை விசேஷமாய் கண்ணோட்டத்துல பாக்குறார்.
அவர் நினைச்சாருன்னா ஒரு தேவதூதனை கீழே இறக்கி 1,40,000 பேர் காலி பண்ண முடியுமானா ரட்சிப்புக்குள்ளேயும்? ஆனா அப்படி அல்ல, கர்த்தர் உங்களையும் என்னை எதிர்பார்க்கிறார். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஓட வேண்டியிருக்குது, துரிதமாய் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இப்ப நான் சொன்ன சம்பவம் தான். இயேசு கிட்ட சிறு பிள்ளைகளை எதுக்காக கொண்டு வந்தாங்களா? அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. எதற்காக கொண்டு வந்தாங்க? நான் சொல்றது பாயிண்ட் மட்டும் கவனிச்சுக்கோங்க. தொடுவதற்காக என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் தொட்டுட்டாருன்னா இந்த உலக மனுஷன் தொட முடியாது. ஆண்டவர் தொட்டுட்டாலும் வியாதி தொடாது, சாபம் தொடாது. ஆண்டவருடைய கை பட்டுச்சுன்னா பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வலது கரம் என்ன செய்யும் சொல்லி பைபிள் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசினா டைம் இல்லை. அதை நீங்க போய் தியானிச்சு பாருங்க. ஆமா, ஆண்டவர் தொடணும், இல்லாட்டினா மனுஷ பிசாசம் தொடுவாங்க இல்லையா? அப்ப அந்த ஆண்டவர் தொடுவதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கூட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்கள வந்துட முடியாது. இன்னைக்கு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கு அவரிடத்துல கொண்டு வரணும். எப்படியாவது இயேசுட்ட கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? சேர்த்து நான் ஜோம் பண்ணாலும் சரி, நான் பைபிள் வாசித்தாலும் சரி, நான் சிரிப்பு காட்டினாலும் சரி, நான் பொம்மையை காட்டினாலும் சரி, மேஜிக் காட்டினாலும் சரி, குட்டிக்காரனை அடித்தாலும் சரி, தலைகளை நின்னாலும் சரி, குப்பரப்பட்டாலும் என்ன பண்ணாலும் சரி, இயேசு வாங்க செஞ்சிடணும், கொண்டு போகணும். அது நம்முடைய தாட்டா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி இயேசு கிட்ட நீங்க கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா இயேசு என்ன பண்றாரு? அதுக்கு நம்ம வேகமாய் கொண்டு போகணும். அந்த காலத்துல கொண்டு போன மாதிரி இன்னமும் அரைச்சமாவே என்ன செய்ய முடியாது, அரைக்க முடியாது. நம்மளை விட பிள்ளைங்க என்ன செய்யறான்? பயங்கர அட்வான்ஸா இருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல இப்படி நின்று சேர்த்துட்டேன். ஆண்டவர் இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா கதவை தட்டுறாரு அப்படின்னு தெரியாம கேட்டுவிட்டேன். அங்க இருந்து ஒருத்தன் சொன்னா காலிங் பெல் இருந்திருக்காதே அப்படிங்க. நம்ம இப்படி யோசிச்சிருப்பீங்களா? அவன் யோசிக்கான், அப்படி வித்தியாசமா யோசிக்கான். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில. இந்த வீட்டு வாய் கொடுத்து தப்ப முடியாது. ஓகேவா? இது கூட பரவாயில்லைங்க. ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு 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 3 அப்பு 4 குடிக்கிற ஒரு சின்ன பையன், ஒரு பொண்ணு இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்துச்சா. நமக்கு படியில ஆரம்ப ஊழியத்துல அப்படி மடியில உட்கார வச்சு அந்த தங்கச்சிட்ட ஒரு கதை சொன்னேன். நமக்கு தெரிஞ்ச ஒரே கதை காக்கா கதை, பாட்டி வட சுட்ட கதை இல்லையா? அதுதான் சொல்லி சொல்லி பழக்கி ஏமாத்திட்டாங்க நம்மளே. நமக்கு அதான் வந்துச்சு ஞாபகத்துல. உடனே அந்த கதையை சொல்லி முடிச்சுன்னா அந்த தங்கச்சி அங்கிள் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னுச்சு. ஏமா அப்படின்னேன். இந்த அங்கிளுக்கு அறிவே, இந்த காக்காவுக்கு அறிவே இல்லை அங்கிள் அப்படின்னுச்சு. ஏமா அப்படின்னேன். இருந்து ஒத்த வடையை தூக்கிட்டு போயிருக்கு, பேசாம பாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. எப்பெல்லாம் வடை தேவையோ அப்பெல்லாம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு காக்காவுக்கு அறிவே இல்லை அப்படின்னுச்சு. நம்ம இந்த கதையை நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு தடவை கூட இப்படி யோசித்தது இல்லை. பாட்டியை தூக்கணுங்கிற ஐடியா இல்ல. இன்னைக்கு பிள்ளைங்க அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? அட்வான்ஸா யோசிக்கிறாங்க. இன்னும் நம்ம அரைச்சமாவே என்ன செய்ய முடியாது, சொன்னதே சொல்ல முடியாது. நம்ம சொல்லலாம், நம்ம ஆரம்பிச்சோன்னேக்கா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சு எனக்கு தெரியும், இதெல்லாம் வேற ஏதாவது சொல்லுக்கா, ஏன் போட்டு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நிலைமை போயிருச்சு. அப்ப இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நமக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ல முடியும். போனை கொடுத்து அவ்வளவு பண்றான் இல்லையா? கம்ப்யூட்டர் போட்டு நோண்டுறாங்க. எல்லாமே வளர்ந்துருச்சு. அப்ப அவனுடைய லெவலுக்கு என்ன செய்யணும்? நம்ம போய் அப்ப அவனை விட அதிகமா நம்ம ஓட வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம தவந்து தான் போய்கிட்டு இருக்கோம், தத்தி தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். அவன் வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியல. ஒரு கேம்ப்ல அப்படிதான் கேட்டுவிட்டேன் தெரியாம. இப்ப நான் பின்னாடி வரைக்கும் நான் கேக்குதாக்கா பேச கேட்க இப்படிதான் தெரியாம அங்க அந்த கேம்ப்ல கேட்டுவிட்டேன். பின்னாடி இருந்து ஒரு 10 பேர் கை தூக்குனியா, கேட்கலனே அப்படின்னா. முன்னாடி இருந்து 40 பேர் எந்திரிச்சு போயிட்டா பின்னாடி கேட்கலாண்டா, வாடா போவோம். நீங்க யாரும் நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே சரி. அவங்களை எப்படி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கனால இடையில சிரிக்க வச்சேன். ஓகே, அது நமக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம அதிகமாக துரிதமாக ஓடணும். இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடிகளும் அநேக பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக பிள்ளைங்க கர்த்தரை அறியாம போயிட்டு இருக்கிறாங்க. சரினா? ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். நம்ம கொண்டு போனோம்னா, வேகமாய் அழைத்து கொண்டு போய் இயேசு இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா 16வது வசனம் வாசிங்களேன். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை
அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து, கை வைத்தா கைகளை வைத்தா கைகளை, ஆமா, கைகளை வைத்து அவர்களை எங்க தொடும்படிக்கு நீ கொண்டு போனா போதும். ஒரு காரியம் செஞ்சா போதும், அவர் 3 காரியம் செய்யறாரு. அல்லேலூயா. தோற்றதுன்னு கேட்டீங்களா? இந்த நான் சொன்னல அணைத்து கொண்டு அப்படிங்கிறத விஷயம், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வீட்டுக்கு இங்கேருந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்த்த என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஓடி வந்து என்ன செய்வாங்க? அணைச்சிக்கிடுவாங்க. நான் எப்பவுமே ஊழித்து போயிட்டு எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன். ஏன்னா ஒரு நேரம் இருக்கு, ஒரு நேரம் இருக்காது. நம்ம போகும்போது எதிர்பார்ப்பாங்க. அதனால எப்பவுமே வாங்கிட்டு போறது கிடையாது. இருந்தாலும் வாங்க மாட்டேன், இல்லைன்னா வாங்கல. ஆனாலும் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஓடி வந்து என்ன செய்வாங்க? அப்பாவா வாங்கி போயிட்டு வந்துட்டியா? பாப்பா இன்னும் பக்கத்துல வா, அவன் பக்கத்துல இப்படி அணைப்பாங்களா? அப்போ அணைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஸ்டெப்பாவதும் முன்னாடி வரணும் இல்லையா? அப்ப நான் என்ன கற்பனை யோசிக்கிறேன்னா, இயேசு உட்கார்ந்து கற்பாறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிள்ளைங்களை கூட்டு வராங்க. இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்களா, சின்ன பிள்ளைங்க வந்துட்டாங்களா அப்படின்னு இயேசு எழுந்திருக்கணும். அதை உட்காந்துட்டே அணைச்சிருக்க முடியாது. நான் சொல்றது சரியா சொல்றேன்னா, நான் பிராக்டிக்கலா யோசிச்சேன். நான் இப்படி யோசிச்சேன், அப்படியே காட்சிப்படுத்தி பார்த்தேன். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைங்களாம் வராங்க. பிள்ளைங்க வந்துட்டாங்களான்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கிறது மட்டும் இல்ல, 2 மணி நேரம் என்ன செய்யறாரு? ஏன்னா பிள்ளைகளை இயேசு கனப்படுத்துகிறார். ஏன்னா இயேசுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யம், இந்த பிள்ளைகளை போல் மார்க்கு தான் பரலோகத்துக்கு வருவாங்க. அவருக்கு தெரியும். அதனால அவர் எழுந்திருந்து அந்த பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். அதனாலதான் சொன்னேன், பிள்ளைங்களை மரியாதை என்ன செய்யணும்? பேசணும். சுதந்திரம் அவங்கள வந்து தேவனுடைய சுதந்திரம், தேவன் கொடுத்த சொத்து. அன்னைக்கெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர் எரும மாடு அப்படின்னு பிள்ளைய பார்த்து பேசிடுச்சு. அவன் எந்திரிச்சு, ஏக்கா உங்களை நீங்க ஏக்கா திட்டுறீங்க அப்படிங்க. நான் உன்னை திட்டண்டா அப்படின்னு அந்த அக்கா. இல்லக்கா, எரும மாடுக்கு பாடம் நடத்துறீங்க இருக்கா? எரும மாடுக்கு நான் கழுதி வந்து பாடம் நடத்தும், உங்களை நீங்களே திட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டான். இன்னைக்குள்ள பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ அதனால யாருக்கு பிள்ளைங்களை எந்த இதுவும் நம்ம பேசக்கூடாது, நம்ம அவங்களை கனப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். சரியா? ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். 3 காரியங்க நடக்குது. கொண்டு போனா, கொண்டு போகலாட்ட என்ன நடக்கும் பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 2:10 வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அறியாத வேற ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அந்த அறியாத சந்ததிங்கிற அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அல்லது எழுதும்போது அறியாத சந்ததி அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைங்கள்ட்ட, ஊழியக்காரங்களோட பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு நான் கேட்டேன், காலைப்பை பத்தி தெரியுமாடான்னு கேட்டேன் ஒரு பாஸ்டர் பையன்ட்ட. தெரியுமனே, எங்க சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பார் அவர் தான் அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சது அந்த காலைப்பட்டு தான். வேதாகமத்தை குறித்து கேட்டா பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய தெரியல, சொல்லுங்க, சொல்ல தெரியல. ஆனா ஒரு சினிமா நடிகரை கேட்டோம்னா அவன்கிட்ட எத்தனை கார் இருக்கு, எத்தனை படம் நடிச்சிருக்கான், இனி எத்தனை படம் நடிக்க போறான், அத்தனை பிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கான். ஒரு விளையாட்டு வீரர் கேட்டு நான் சொல்றேன். ஆனா பைபிள் பத்தி கேட்டா நான் சொல்றது கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைங்களும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும், உட்கார வச்சு இந்த கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டி சொன்ன கதையெல்லாம் அங்கிருந்து வந்தது. இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. உட்கார வச்சு கதை, நாங்க இப்படிலாம் நடந்து வந்தோம், மாறா வந்துச்சு, செங்கடல் வந்துச்சு, எரிகும் வந்துச்சு, இப்படிலாம் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லுது. அப்படிதானாங்கம்மா? அம்மா கிட்ட கேட்டா தெரியும். நாங்கள் படிச்சிருக்கோம், கொஞ்சம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஹிஸ்டரி சொல்லி கொடுத்தாங்க. உட்கார வச்சு என்ன செய்வாங்க, கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த 3rd ஜெனரேஷன்ல, இப்ப நம்ம 7th ஜெனரேஷன்ல இருக்கோம், இப்போ வாஸ்து 3rd ஜெனரேஷன்ல உள்ள சம்பவம். அந்த டைம்ல உள்ளது பாத்தீங்கன்னா அறிவிக்கல, அதனால அறிந்து. இன்னைக்கு சபையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யல, பைபிள போதிக்கல, கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கதை, போன கதை, அவிச்ச கதை, செத்த கதை, உருவாக்கின கதை, என்ன கதையா விட்டுக்கிட்டு இருக்காங்க, கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நடந்த உண்மை சம்பவத்தை, வேதாகமத்தை சொல்லுவதற்கு, பைபிளை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு பெற்ற நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனா அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னா அறியாத சந்ததி அவருக்கு பின் என்ன செய்யும், எழும்பும். அதை மறந்துட வேண்டாம். ரைட்டா? 2வது காரியம் வாசிங்க. டைம்ல கொஞ்சம் வேகமா போறேன், அது தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து, போதும், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இன்னைக்கு பிள்ளைங்க பொல்லாப்பானதை செய்யறாங்களா? செய்றாங்களா இல்லையா? எங்க ஊர்லயே அப்படி இருக்குது. பாம்பேல சொல்லவா வேணும் இல்ல? 9th படிக்கும்போது ஒரு பையனை பார்த்து பேசுறேன். ஜோம் பண்ண வந்தான். போத ஊசி போடுற பழக்கம் இருக்குனே அப்படிங்க. 9th தான் படிக்கிறான். அவன் கவுன்சிலிங்லாம் முடிச்சு ஜோம் பண்ணி முடிச்சோடனே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட கூடாதா? யாராச்சும் உங்களை மாதிரி சொல்லிடக்கூடாதா அப்படிங்க. அவ பாருங்க, நீங்க எத்தனை பிள்ளைங்க போதை ஊசி, அபாச படங்கள் பார்த்து கேம்ஸ்ல அடிமையாகி பல விதங்கள்ல பிள்ளைங்கள் பொல்லாப்பானது. கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பானது. அவங்களுக்கு ஓகே, அவனுக்கு சரிதான். ஆனா கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதை இன்னைக்கு பிள்ளைங்க செய்யறாங்க. என்ன எங்க கிட்ட வந்து கவுன்சிலிங்காக வந்து எங்க கிட்ட வந்து பேசணுங்களுடைய காரியங்களை நான் சொன்னாலே இன்னைக்கு நீங்க தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. 11th படிக்கிற பொண்ணு 3 முறை அபாசனம் பண்ணிருக்கேன்னு கவுன்சிலிங் வரா கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ பல காரியங்கள் இந்த மாதிரினால சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடுக்காக பிள்ளைங்க பிச்சை எடுக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடுக்காக ஒரு காரியத்துக்கு, அற்ப காரியத்துக்காக என்ன வேணாலும் செய்யறான். கொலை செய்யணும் செய்யறான். நாங்க மாசத்துக்கு ஒரு முறை மைனர் ஜெயிலுக்கு, அந்த அரசு கூர்நோக்கு இல்லைன்னு பேர் மாத்திருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் மைனர் ஜெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க, அதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். கவுன்சிலிங்காக போறேன். அங்கெல்லாம் போனேன்னா ஒரு பையனை பார்த்து கேட்டேன், என்னடா தம்பி பண்றது? என் தங்கச்சிட்ட பண்டம் கேட்டேன், குடுக்கல, கள்ள தூக்கி போட்டேன், செத்து போயிட்டா அப்படி. கள்ள தூக்கி அடிச்சு கொண்டிருக்கான். இன்னொரு பையன் இருக்கான், பிளேடை வச்சு அறுத்து கொண்டிருக்கான். சரி, அந்த மாதிரி நிறைய எங்களால சொல்ல முடியும். அப்போ திருட்டு கேஸ் தான் நிறைய இருக்கும் அங்க. அந்த மாதிரி இங்க இருந்த சொல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் யோசித்து பாருங்க. ஓகேவா? ரைட். பொல்லாப்பானது. இப்போ டைம் இல்லாத நிறைய நாள் சொல்ல முடியல, எனக்கு நேரம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவன் இன்னும் நிறைய சொல்லணுமே அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு காரியம் வாசிங்க. நம்ம 4 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். பொல்லாப்பானதை செய்து பாகாலை என்ன செஞ்சாங்க? செய்வித்து. ரைட், அதை ஆண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாகாலை செய்வித்து. பாகால்னா என்ன? விக்கிரகம்னா என்ன? அந்நிய தெய்வமா? சிலை வழிபாடு மாத்திரம், விக்கிரகம் அல்ல. அதுவும் விக்கிரகம், அதுவும் விக்கிரகம் தவிர அது மட்டுமே விக்கிரகம் அல்ல. இப்ப விக்கிரகம்னா என்ன அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வேற எதுக்கு கொடுத்தாலும் விக்கிரகம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் மொபைல் நோண்டிக்கிட்டு மொபைலுக்கு விக்கிரகம். அப்படி சொல்ல புரியுதா? தேவன் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற எதை வச்சாலும் விக்கிரகம் தான். அப்ப இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி செய்யறாங்களா? நாங்களே அப்படித்தான் இருக்கோம் அப்படிங்கிறீங்களா? அப்ப விக்கிரகம் கிளச்சு கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு அதை சாட்சிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய எங்க ஊர்லாம் வந்தீங்கன்னா தெரியும், நிறைய வேஷம் போட்டு விக்கிரமா அவன் மாறிக்கிறான். நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. இன்னைக்கு போட்டோஸ் வீடியோலாம் வச்சிருக்கோம், டைம் இல்லை. அந்த நிலைமையெல்லாம் மாறணும். ராமின் சொல்லுங்களேன். ஏன்னா மெய் தேவன் என்னன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் புதுசா ஒரு இடத்துல சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்கன்னா போனோடனே இதை சொல்ல வேண்டாம். உண்மை எதுன்னு சொல்லுங்க, பொய் எதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிருவான். சத்தியத்தை சொல்லுங்க, மாயை என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். நம்ம போனோடனே அது தப்பு, இது செய்யாத அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏசு நல்லவர், அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. நீங்க நிறைய இடத்துல ஊழியத்துக்கு எதிர்ப்பு வர காரணமே பேசக்கூடாதுன்னா சொல்லி என்னத்தையாவது சொல்லிட்டு வந்துருது, நம்மளுக்கு அடி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு காரணம் இருக்குல்ல, அதுவும் ஒரு காரணம். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஞானமா சுவிசேஷம், ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் பயமுள்ள. இப்ப ஞானமா நம்ம என்ன செய்யணும்? பேச தெரியணும். ஓகேங்களா? 4வது காரியம் 12ஆம் வசனம் கடைசி. கர்த்தருக்கு கோபம் மூட்டினார். அந்த அன்றைய என்ன பண்ணிக்கோ, கோபம் மூட்டினார்கள். முதலாவது தேவனிடத்தை சந்திச்சோம்னா 3 காரியம் நடக்குது. தேவன்கிட்ட கொண்டு போகலன்னா 4 காரியம் நடக்குது. 1 அறியாத சந்ததி, 2வது பொல்லாப்பானதை செய்யறாங்க, 3வது பாகால செய்விக்கிறாங்க, 4வது அவர் கோபப்பட்ட எண்ணத்துக்காக இல்ல, அன்புள்ள தெய்வம்
இன்னைக்கு அவர் கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைமைகள் காலம் கொள்ளாதவைகளா என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இதை பார்த்தா நமக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்போ இயேசு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், வருத்தப்பட்டிருக்கணும், கோபப்பட்டிருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரியா? நம்ம இந்த இந்த நிலைமையை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க ஊழியம் செய்யும் பொழுது சிறு பிள்ளைகள் எளிதாக என்ன செய்வாங்க, இயேசுவை நம்புவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இயேசுவுக்காக வாழ்வார்கள். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஆமா. அப்போ அந்த இன்னைக்கு இந்த இடத்துல 15 வயசுக்குள்ள எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் 8 வயசுல வச்சுக்கிட்டேன். 15 வயசுக்கு கீழே வச்சுக்கோ. நல்லா கை தூக்குங்களேன். நல்லா கை தூக்குங்க. 1 2 ரைட். கை கீழே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு புள்ளி விவரம் இப்படியாக சொல்லுது, 15 வயசுக்குள் ரட்சிக்கப்பட்டவங்க 86%. ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்லுது. எத்தனை சதவீதம்? 86% ரட்சிக்கப்படுறாங்க. 15 வயசு முதல் 30 வயசு வரை ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை? 30%. சரிங்களா? 30 வயதிற்கு பின் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை? 4% தான் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ஏன் இந்த புள்ளி விவரத்தை கொடுக்குறேன்னா, எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 கன்வென்ஷன் நடக்கும், ஒரு கிரவுண்ட் மீட்டிங் நடக்கும். பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்றாங்க, பல கோடிகள்லாம் செலவு பண்றாங்க. அது குறையா சொல்லல, தவறா சொல்லல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்கன்னு லிஸ்ட் இல்ல. ஆனா இந்த 10 பிள்ளைகளை உட்கார வச்சு சுவிசேஷம் ஊழியம் செஞ்சோன்னு சொன்னா 10 பிள்ளைகள் என்ன செஞ்சிடும்? 10 பிள்ளைகள் மட்டும் அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும்? ஆனா நம்ம அதெல்லாம் என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. இந்த 4%க்கு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்றாங்க, ஜிபிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இந்த 86% நான் என்ன பண்ணேன்? நான் ஜிபிக்கிறேனா? நான் செலவு பண்றேனா? நான் என்ன பண்ணணும்? நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது உங்களுக்கு? 4% அவங்கள பண்றாங்க. நான் அது குறையா சொல்லல, அவங்களே அவளை பண்றாங்கன்னா 86% நான் என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம இயேசுவை அறிவிக்காததுனால நம்முடைய இந்தியாவுடைய நிலைமை, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதனால இங்க நாங்களுக்கு பாயிண்ட்ஸா கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெரியவங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, கடன் பிரச்சனை, வியாதி, அப்புறம் கொஞ்சம் யோசிக்க தோணுதுல. வாலிப பிள்ளைங்கிட்ட பார்த்து கேட்ட தெரிஞ்சுங்களேன், படிப்பு ஒரு பெரிய பிரச்சனை. படிச்சா வேலை கிடைக்குமாங்கிறது, வேலை கிடைச்சா நல்ல துணை கிடைக்குமான்னு அடுத்த பிரச்சனை. மனசுல உள்ளதான் அண்ணன் சொல்றாரு அப்படிங்கிறீங்களா? அப்புறம் பாவ பழக்கம், அப்புறம் கொஞ்சம் யோசிக்க தோணுதுல. ஆனா பிள்ளைகள் பாருங்க, இதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ். இதுக்குள்ள சப் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம். இது ஒவ்வொன்றுக்கும் போட்டோஸ் வச்சிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் வீடியோ வச்சிருக்கோம், ஒவ்வொன்றுக்கு புள்ளி விவரங்கள் வச்சிருக்கோம். அதை நடத்தினால இதை மட்டுமே நான் பேசினாலே ஒரு நாள் ஆயிரும். அவ்வளோ விஷயங்கள்ல பிள்ளைங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக நாங்க பிரேயர் புக்கே போட்டிருக்கோம், புள்ளி விவரத்தோடு கைகளை ஏறெடுப்போம்னு சொல்லி. சரியா? இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள்ல இன்னைக்கு பிள்ளைங்கள் பாதிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சும்மா அப்படி போட்டா உங்களுக்கு புரியுமா? இல்ல இல்ல. இப்ப இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே,
பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே.
பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த சம்பவங்களை பார்க்கும்போது இதை 0.0% தான் ஒன்று காட்டியிருக்கோம். 1% கூட காட்டல இந்தியாவில் உள்ளது. இதை பார்க்கும்போதே நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுமானால், நம்முடைய கண்கள் குளமாகுமானால், இவர்கள் மேல் ஒரு பெரிய நோக்கத்தோடு, திட்டத்தோடு, தரிசனத்தோடு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கும் போது இந்த சம்பவங்கள் பிள்ளைகளுக்கு நடக்குதா, ஆண்டவருடைய உள்ளம் எப்படி கலங்கும்? ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார்? இந்த இடத்துல அவருடைய கண்ணீர் ஓடுகிற சிந்துகிற முகத்தை பார்க்க முடியும். இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட சம்பவம் என் தேசத்தில் நடக்கக்கூடாது. இதற்காக நான் திறப்பில் நிற்க நான் ரெடியா இருக்கிறேன். என் கைகளை நான் உமக்கு நேராக ஏறெடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மாத்திரடி முழங்கால் படிடுவோமா? இந்த தேசத்துல எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு கடத்தப்படுறாங்க, விபச்சாரத்துல விட்டுறாங்க, குத்தடிமைகளா வைத்துடுறாங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், கடத்தி கொண்டு போய் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அந்த அபயங்கள் எல்லாம் எடுத்து விட்டு அந்த பிள்ளைகளை கொலை செய்து அந்த தடையும் வெளியே கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கரும்பு சாறு அரைப்பதற்கு ஒரு மிஷின் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது போல ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அந்த பாடி அதுக்குள்ள உள்ள விடுவாங்களாம். அந்த திடப்பொருள் அப்படியே அரைத்து அப்படி கூலா திரவமாய் வெடியுமா. அதை அவர் வாளியில் ஒரு பக்கெட்ல பிடிச்சிட்டு போய் நதிகளிலும் ஆறுகளிலும் கலந்து விடுகிறார்களாம். அதனால எந்த தடையும் கிடைக்கல, பல்வேறு இடங்கள்ல கலந்துடுறாங்களாம். இந்த நிலைமை நம்முடைய தேசத்துல மாற வேண்டாமா? இன்றைக்கு பாம்பே பட்டணத்தை பத்தி நான் சொல்றதை விட உங்களுக்கு நிறைய தெரியும். எத்தனை பிள்ளைங்க சின்ன வயதிலே பாக்கு போட்டு, சின்னதிலே போயிலே போட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, சாராயம் குடிச்சுக்கிட்டு, எத்தனை சிறு பிள்ளைகள் சிறுழிந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. காலையில ஹாய் பாய் சொல்லிட்டு, மம்மி டாடிட்ட சொல்லிட்டு, என் பிள்ளை கடைக்கு போயிட்டு 10 நிமிஷம் லேட்டானா என் உள்ள எப்படி பரிதபிக்கும். ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஹாய் சொல்லிட்டு அந்த பிள்ளை திரும்பி வரும்போது சாக்குல கட்டி பொட்டணமா கொண்டு வந்தா என் உள்ள எப்படி இருக்கும்? எத்தனை ஆட்டோ கவுந்துருது, எத்தனை வேன் ஆக்சிடென்ட், எத்தனை பிள்ளைகள் காணாம போறாங்க, எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளை இன்னும் வந்துருவான்னு பல மாதங்களாக ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடந்து என் பிள்ளை காணான்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் பித்து பிடிச்சா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? காவல்துறையில் உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, உங்க உறவினர்கள் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. இந்தியாவிலே அதிகமாய் கண்டுபிடிக்க முடியாத, சால்வ் பண்ணாத கேஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னா குழந்தை காணாம போன கேஸ் தான். நிறைய கேஸ் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, பெண்டிங்ல இருக்குது. காரணம் என்ன? நான் சொன்ன மாதிரி சம்பவங்கள் தான். இதெல்லாம் மாறணுமா? நிலைமை மாறணுமா? உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். உங்கள் ஜெபத்தால மட்டும்தான் முடியும், உங்களுடைய உழைப்பால மட்டும்தான் முடியும். இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஊழியம் செய்வதனால ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னேன். அதே ஒரு ஆட்கள் இந்த இடத்துல சொல்றேன், நீங்க ஊழியம் செய்யலாட்டினா இந்த நிலைமையெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை நான் செய்தாகணும் ஆண்டுப்பா, நான் இதை செய்யணும் ஆண்டவரே. இந்த தேசத்துல இந்த நிலைமை மாறுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை கொடுங்க, அவனுடைய கையில கொடுங்க. நீங்க களிமண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பாத்திரமாய், பயன்படுகிற பாத்திரமாய், வணையக்கூடிய நல்ல குயவனாய் ஆழ்ந்தவர் இந்த இடத்துல வந்திருக்கிறாருங்க. ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சிறு பிள்ளைகளை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சிறுவர் ஊழியம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பரவாயில்லைங்க, இந்த தேசத்துல என் பிள்ளைங்கள் மாறணும், இந்த பிள்ளைகளுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு துளி எண்ணம் உங்க உள்ளத்துல இருந்தால் போதும், உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை நல்ல பாத்திரமாய் வணைய முடியும். ஆண்டவருடைய கையில கொடுப்பீர்களா? ஆண்டவருடைய கையில அர்ப்பணிப்பீர்களா? இன்றைக்கு ஏன் இந்த ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்யலாட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டவர் கையில உங்களை அர்ப்பணிங்களாப்பா, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் இருந்தவரை கற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்காக, எங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் கதறுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க.
ஆண்டவருடைய கதருங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் பிள்ளைகளுக்காக ஆளுங்கன்னு சொல்லி. இந்த பிள்ளைங்களுடைய ஜீவனுக்காக, பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? நீங்க அவரிடத்துல ஏறிடுங்கள். அவர்தான் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். அவர்தான் இந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியும். அவர்தான் இந்த பிள்ளைகளை வழிநடத்த முடியும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அநேகர் கர்த்தர் இங்க பாரப்படுத்துகிறார் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க உள்ளத்தை உடைச்சுக்க பார்க்கிறேன். எஸ், உங்க பிள்ளைக்கு இதுல பார்த்தது ஏதாவது ஒரு சம்பவம் உங்க பிள்ளைக்கு நடந்ததுன்னா எப்படி கதறுவீங்களோ அதே இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல கதறுவோமா, ஆண்டவரிடத்துல கேட்போமா? தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உருவாக்குமே, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உருவாக்குமே என்னை, ஆண்டவரே, இந்த தேசத்தில் இந்த பிள்ளைகளை உமக்காக வாழ்வதற்கு, வாழ செய்வதற்கு என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உருவாக்குமே, என்னை உருவாக்கும். இந்த ஊழியத்திலே நான் உழைக்க உருவாக்குமே, என்னை உருவாக்கும். எல்லாரும் சேர்ந்து என்னை தருகிறேன் இயேசுவே, என்னை உம் பாதத்தில். ஆண்டவரே, என்னை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை உம் கரத்தில் என்னை அப்பா உருவாக்கும். என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. பா உருவாக்கு. ஒரு குயவன் கையில களிமண்ணை கொடுப்பது போல கொடுக்குறப்பா. எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களுக்கு போதித்து தாங்கப்பா, கற்றுத்தாங்கப்பா, எங்களை வழிநடத்துங்கப்பா. நீ ஒருவனல்லவா தெரிந்து கொண்டிருந்த வேதத்திலே பார்க்கிறோம். நீ என்னை அல்லவா இந்த பாம்பாய் பட்டணத்துல மாற்றுவதற்கு, இந்த மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்கு, சிறு பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு என்னை அல்லவா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்ததுக்கு இங்க ஒரு முகாந்திரம் இருக்குது ஆண்டவரே. என்னை கருத்தை பிடித்துக் கொள்ளுங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னை வெறுமையாக்கி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு கருவம். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Right. இது இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா பாரம் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. எத்தனை பேர் இது பிரோஜனமா இருக்கு நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காமிக்கிறது தெரியுமா? உங்க இங்க எத்தனை பேர் சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்திருக்கீங்க? ஆத்தாடி, பரவாயில்லையே, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உதாரணத்துக்காக அவங்க சண்டே ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைங்க வராங்க? 6 பிள்ளைங்க வராங்க இல்லையா? ஓகே, ஒரு உதாரணத்துக்காக உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ 6 பிள்ளைங்க வராங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ என் கையில் என்ன இருக்கு? இதை ஒரு தக்காளி பழமா நினச்சிக்கோங்கண்ணே, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்னது? நல்லப்பா சொல்லுங்க, எத்தனை பழம் இருக்கு? நல்லப்பா சொல்லுங்க. என்கிட்ட எண்ணிக்கையற்ற தக்காளி இருக்கு, அன்கவுண்டபிள் டொமேட்டோஸ். அப்போ உங்க சண்டே ஸ்கூல்ல வருவங்க 6 பிள்ளைங்க தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆயத்தமும் உங்களுடைய ஜெபமும் அவ்வளவுதான் இருக்கும். அவங்க ஒரு பிள்ளை இல்லை, அவங்களுக்குள்ள நான் சொன்ன 10 100 ஆகும், 100 1000 ஆகும் சொன்னேன் இல்லையா? அப்போ உங்க முன்னாடி இருக்கிறது 100 பிள்ளைங்க, 500 பிள்ளைங்க, 1000 பிள்ளைங்க இருக்கிறதா நீங்க நினைச்சு 6 பிள்ளைகளுக்கு ஊழி செஞ்சாலே கர்த்தர் உங்களை 1000 பிள்ளைங்களுக்கு முன்னாடி பாட்டுவார். நான் சொல்றது புரிஞ்சவங்க மட்டும் அவன் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நான் சர்ச் பாஸ்டரா இருந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். எல்லாம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பாஸ்டர் ஆவாங்க. அப்ப சர்ச் மினிஸ்ட்ரி விட்டுட்டு இங்க வந்தால், அப்ப நான் என் சர்ச்சில்
என் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரை விசிட் பண்ணுறதுக்காக போனேன். அவர் பிள்ளைகிட்ட வசனம் கேட்டேன், அம்மா ஒரு இன்னைக்கு என்ன சண்டே ஸ்கூல் வசனம் நாங்கள் சொல்லு அப்படின்னு. வசனம் கரெக்டாக சொல்லுது அந்த தங்கச்சி, அந்த பொண்ணு இருப்பிடம் தப்பாக சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், யோவான் 3:16 அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி சொல்லுது, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படின்னு சொன்ன தப்பாக சொல்கிறோமா அப்படின்னு. இல்லை என்ன கரெக்டாக தான் சொல்கிறேன். அவன் தப்புமா, கரெக்டாக சொல்லு. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அதிகாரமாக பேசிச்சு. அப்போ டீச்சர்கிட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா டீச்சர் நீ சொல்லுமா அப்படி என்ன சொல்லி கொடுத்தேன்னா, டீச்சர் அப்படி தான் சொல்லுது. அம்மா தப்புமா அப்படிங்கிறேன். என்ன பேச தப்புன்னு சொல்றீங்க, நான் சொன்ன கரெக்டு தான் வாங்க அப்படின்னுச்சு. அடிக்கப்படுகிற ஆடை போல அப்படி பின்னாடி போனேன். அங்க ஒரு காலண்டர் தொங்குச்சு, பாருங்க இருக்கா, என்ன இருக்கு, இதைத்தானே சொன்னேன். பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்குமா. இன்னைக்கு காலண்டரை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு, மனப்பாட வசனம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தரிசனம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பாரம் இல்லை, அதனால என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நீங்க 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க நினைக்க வேண்டாம். 500 பிள்ளைங்க 100 பிள்ளைங்க 200 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைச்சுவோம், ஜெபிப்போம், உழைப்போம், ஆயத்தப்படுத்துவோம் இல்லையா. ஸோ அந்த தரிசனத்தோட ஊழியம் செய்யுங்க தான் எங்களுடைய நோக்கம். ரைட், இப்போ நம்ம பேஸ்மெண்ட் போட்டாச்சு, இனிமேல் தான் பில்டிங் கட்டணும். பேஸ்மெண்ட் இல்லாமல் வீடு இருக்க முடியாது, கட்ட முடியாது. அதனால இப்போ உங்களை பாரப்படுத்தியாச்சு, ஜெபிச்சிருக்கோம். இனி அடுத்து இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க, ஆமாவா இல்லையா? நிறைய பேர் கை தூக்கி ஒப்பு கொடுத்தது நான் பார்க்குறேன், ஆண்டவர் பார்த்தேன். அப்படி நீங்க செய்ய ரெடி ஆயிட்டீங்க. அப்போ எப்படி செய்யணுங்கிறத எங்க ஊழிய அனுபவத்துல இருந்து நாங்க கற்றுக்கொண்டதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கதை உங்களுக்கு சொல்ல போறோம். இனி போறது வரக்கல கற்றுக் கொடுக்க போறோம், சரிங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன வேணும், என்ன என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்க எதிர்பார்க்குறீங்க? பாட்டு, கதை, மேஜிக்கு, கேம்ஸு, மெமரி வேர்ட்ஸ் மெத்தடு, அப்புறம் சண்டே ஸ்கூலு, VBS, இப்படி 40 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா? இப்படி நிறைய இருக்குது. அதுல நீங்க என்ன கற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ அதை சொல்லிக் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். இல்லாட்டினா நாங்க எங்க அஜெண்டால போயிருவோம். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஏதாவது இம்பார்ட்டன்டா எங்க பிரதர் நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னா நாங்க அதை சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கோம். ஏதாவது உண்டா? மெமரி வேர்ட்ஸ், ஓகே, நாங்க கண்டிப்பா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது உண்டு. மெமரி வேர்ட்ஸோட மெத்தட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறோம். ஸோ கண்டிப்பாக சொல்லி தரோம். ஒரு சண்டே ஸ்கூலில் ஒரு 1 hour நம்ம எப்படி எங்கேஜ்டாக வைக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வரோம் எல்லாம் அதான் ஓகே அது சொல்லித்தரோம். வேற ஸ்டோரி சொல்லித்தரோம். என்னங்க ஸ்டோரியை சிறப்பாக சொல்லிக் கொடுப்பதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சரி, ஓகே. வேற புரியல? ஓகே, எப்படி அவங்களுக்கு பிள்ளைங்களை இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, அதாவது பிள்ளைகளை கையாளுவது அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அது நம்மகிட்ட இருக்குது, அது உங்களுக்கு பேசுவோம். வேற என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? ஏதோ சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்து சொன்னார். என்ன பொம்மை காட்டுவேன், மேஜிக் காட்டுவேன்னு சொல்லி ஓகே, அதெல்லாம் காட்ட போறோம். உங்களுக்கு பொம்மை எப்படி ஆப்ரேட் பண்றது, என்னென்ன பொம்மைகள் இருக்கு, நீங்க சண்டே ஸ்கூல் லெவலில் என்ன பொம்மை நீங்க தயார் பண்ணலாம். இங்க இருந்து நீங்க ஒரு பொம்மை தயார் பண்ணி கொண்டு போறீங்க, ரைட்டா? உங்களுக்கு ஒரு பொம்மை செஞ்சு நீங்களே செய்ய போறீங்களே, நீங்களே ரெடி பண்ணி நீங்களே கொண்டு போய் நீங்களே பயன்படுத்துங்க. அவங்களுக்கு அது ஒன்று சொல்லி தரப்போறேன். அது மட்டும் இல்லை, மேஜிக்கும் ஒரு 4-5 மேஜிக் பேசிக் லெவலில் நீங்கள் சண்டே ஸ்கூல் லெவலில் செய்யக்கூடிய மேஜிக் இருக்குது. அது போக மற்ற மேஜிக் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ண போகிறோம், கேம்ஸ் டீச் பண்ண போகிறோம், சரிங்களா? அது போக இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் நாங்கள் வச்சு நீங்கள் சொன்னதும் எங்கிட்ட இருக்குது, அதை தான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதோடு கூட சேர்த்து இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதையும் உங்களுக்கு சேர்த்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, உங்கள் கையில் ஒரு ஃபைல் கொடுத்தாங்க இல்லையா? ஃபைலுக்குள்ளே நிறைய பேப்பராக இருக்கு பார்த்தீங்களா? ஃபைல் தூக்கி காட்டுங்களேன். யாரெல்லாம் ஃபைல் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆஹா, அருமையா இருக்க. ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மெத்தடு, ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மெத்தடில் பிள்ளைங்களுக்கு பைபிள் ஸ்டோரியை சொல்ல போறோம். இதை நாங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம், டெமோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் சிறு சண்டே ஸ்கூல் ஒழித்த
சிறப்பா நீங்க செய்யுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க.